மாரியம்மன் வழிபாடு வந்து எப்ப வந்துச்சு? கன்னடியர்கள் படையெடுப்பு இங்க வந்த பிறகுதான் மாரியம்மன் வழிபாடே வருது. அம்மை நோய் வருது. அம்மை நோய்க்கு வந்து என்ன செய்யறாங்க? இது வந்து தெய்வத்தினுடைய கோபத்தின் காரணமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான் மாரியம்மனுக்கு வழிபாடு நடத்தணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? வேப்பலை வந்து அந்த கிருமி நாசினியா பயன்படுச்சு. அதை வாசல்ல கட்டணும். அது சாமி, அது அம்மன். அது மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். ஒரு ஊர் திருவிழா நடக்குதுன்னு சொன்னா அந்த ஊர் திருவிழாவுக்கு பலரும் வருவாங்க. பலருக்கும் பலவிதமான நோய்கள் இருக்கும். அப்ப அந்த நோய்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் நீர் எடுப்பு விழான்னு ஒன்று வச்சாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்துறது நிகழ்வுன்னு ஒன்று வச்சாங்க. இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியா நோய் பரவாம இருக்கிறது. பாரதியார்லாம் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்து எங்ககிட்ட சாதியே கிடையாது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்த உடனே அதுல காலம் இல்லாம இருக்கா? நம்முடைய திருமண உறவு முறைகள்ல பெண் பார்க்கப்படல் காலத்துல நம்முடைய அடுத்த இதுல போய் திருமணம் முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு நீங்க உடனே கேட்கலாம், இன்னைக்கு காதல் திருமணம் முடிச்சுக்கிறாங்கன்னு. எத்தனை பேரு? விரல் விட்டு என்றக்கூடிய அளவுல தான். கும்மி பாடல்கள்லையும் சமூக வெளிப்பாடு வந்து மிக அருமையா சொல்லப்படுது. சரிங்களா? இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய பேருக்கு கும்மி பாடல் தெரியல. என்ன செய்யறோம்? ரேடியோவில் பரம முடியுமா பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு முளைப்பாரியை சுத்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள் காட்டும் சமூக அமைப்பு என்னென்று சொன்னால், இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து வாய் வழியாக பாடப்பட்டு செவி வழியாக கேட்கப்பட்டு பின்னாளில் அது வந்து நூல் வடிவம் பெற்றது என்று சொல்வார்கள். இது வந்து ஒரு காட்டு மலருக்கு ஒப்பானது. டேஃபடைல்ஸ், ஆங்கிலத்தில் டேஃபடைல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது காட்டு மலர்கள். காட்டு மலர்கள் எவ்வாறு தானே மலர்ந்து மனம் பரப்பி பிறரை கவர்கிறதோ அதுபோல இந்த நாட்டுப்புற இலக்கியங்களும் வாய்மொழியாக பாடப்பட்டு நம்முடைய முன்னோர்களால் பாடப்பட்டு இன்று நூல் வடிவம் பெற்று நம்முடைய கைகளில் எல்லாம் நாட்டுப்புற இலக்கியங்களாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நாட்டுப்புற இலக்கியங்களில் சமூக அமைப்பு எங்கெல்லாம் வெளிப்படுகிறது. நமது அம்மா அவர்கள் முன்னுரையில் கூட சொன்னார்கள், தாளாட்டு ஒப்பாரி. ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கும் போது தாளாட்டு, இறக்கும் போது ஒப்பாரி. அதற்கு இடைப்பட்ட நாட்கள்ல பல்வேறு விதமான செயல்பாடுகள் இந்த மனிதனிடத்திலே நடைபெறுகிறது. அந்த நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் சமூக அமைப்பு எவ்வாறு நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை பற்றி ஆய்வதாகத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. முதல்ல சமூகம் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய சூழல், உணர்வு, நோக்கம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை ஒன்று சேர்க்கிறது தான் அது ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் வந்து நீண்ட காலமா நம்ம வந்து எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு இனக்குழுக்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இனக்குழுக்களா வாழ்ந்தாங்க, கூட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம்? அந்த வாழ்க்கையை வந்து விட்டுட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா திருமணம் முடிச்சு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்முடைய அம்மா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, பாட்டன், தாத்தா, பாட்டி எல்லாம் ஒரே குடும்பத்தில் தான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சிடும்? தனி குடும்பம். திருமணம் முடிச்ச மறுநாளே தனி குடும்பத்தனம் போகணும் அப்படின்னு அந்த ஒரு அப்ப சமூக அமைப்பு வந்து இங்க வந்து சிதறப்படுது. இதை வந்து பாத்தீங்கன்னாக்கும் அப்ப மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு தான் சமூகம் அப்படின்னு சொல்லி கலைக்களஞ்சிய விளக்கம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம தனி மனிதர்கள் பலர் வந்து ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட நடை உடை பாவனைகளையும் வளர்த்து கொண்டனர். இத்தகைய தனி மனிதனின் கூட்டங்களை என்ன செய்யறோம்? நம்ம சமூகம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சமூகவியல் என்பதையும் சமூகத்தை, அதாவது சமூகவியல், சமூகம் இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மக்கள் உறவையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி தான் சொல்லுது. அப்ப சமூகம் என்பது பரந்துபட்ட இந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு வாழ்வதை குறிப்பதாக கொள்ளலாம். நமக்கு முதல்ல இந்த சமூக அமைப்பு வந்து எங்க தொடங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கும் பிறப்புல தான் தொடங்கும். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே தாய் வந்து தாளாட்டுகிறாள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம வந்து தாளாட்டு பாடுறோம்? எத்தனை பேருக்கு தாளாட்டு தெரியும்? இங்க இருக்கக்கூடிய பெண்கள்ல எத்தனை பேருக்கு தாளாட்டு தெரியும்? பாராட்டுகள் அம்மா. இன்னைக்கு தாளாட்ட மறந்துட்டோம். குழந்தைக்கு தாளாட்ட செல்போன்ல போட்டு விட்டு தொட்டிக்குள்ள போட்டு விட்டு கேட்டுக்கோன்னு சொல்லி கேட்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தொட்டி அன்னைக்கு மரத்தில் கட்டி உட்காந்து ஆட்டுனாங்க. ஆராரோ அரிரோ ஆராரோ அரிரோ ஆராரோ அரிரோ
பச்சை இழுப்ப வெட்டி பவளக்கால் தொட்டிலிட்டு பவளக்கால் தொட்டிலிட்டு பவளக்கால் தொட்டிலே பாலகனை நீ உறங்கு பாலகனை நீ உறங்கு ஆராரோ அரிதரோ ஆராரோ அரிதரோ ஆராரோ அரிதரோ. அதுக்கு அடுத்த வரி வரும். ஏன்னா தன் தாய் வந்து தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய பெருமையை எப்படி தன்னுடைய குழந்தைக்கு சொல்றாங்க பாருங்க. மாமே அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே மல்லிகைப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே அரளிப்பூ செண்டாலே. ஏன்னா மாமன் வந்து தன்னோடு உடன் பிறந்தவன், அத்தை என்பவள் இன்னொரு வீட்டில் இருந்து வந்தவள். அந்த இடத்துல கூட அந்த வேறுபாட்டை காட்டுவதற்காக எவ்வளவு ஒரு அருமையா மாமே அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே மல்லிகைப்பூ செண்டாலே அடித்தாரை சொல்லி எழு ஆட்சினிகள் செய்து வைப்பேன் ஆராரோ அரிதரோ ஆராரோ அரிதரோ. அப்ப தன்னுடைய குழந்தைக்கு தன் பிறந்த வீட்டினுடைய பெருமையையும் தன் அண்ணனுடைய பெருமையையும் எடுத்து சொல்வதற்காக தாலாட்டின் வழியாகவே சொல்கிறாள். இந்த சமூக அமைப்பு முறை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா இரண்டு வகையா இந்த சமூக அமைப்பு வந்து பிரிக்கிறாங்க. முதல் வகையில உறவால் ஏற்பட்ட பிரிவுகள் அடங்கும். இரண்டாம் பிரிவு வந்து பாத்தீங்கன்னாக்கும் பொதுத்தன்மைகளின் அடிப்படையில் அமைகிறது. முதல் வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கும் குடும்பம், இனம் அல்லது நெருங்கிய உறவு முறை, அதாவது நம்முடைய வம்சாவளியில வரும் இல்லையா, அதாவது நம்ம தாத்தா, பாட்டன், தாத்தா, அதுக்கப்புறம் நம்ம அப்பா, அதுக்கப்புறம் நாம, நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு அப்புறம் நம்ம பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லி இந்த வம்சாவளி போது பார்த்தீங்களா. இப்ப வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறையை பார்த்துட்டோம். நம்ம 8வது தலைமுறையை நோக்கி போக போறோம். இந்த 8வது தலைமுறையிலையும் இன்னைக்கு என்னென்ன இருக்கு? பிரிவுகள் இருக்கு, தாகப்புணர்ச்சி இருக்கு, குலமரபு சின்னங்கள் இருக்கு. இது எல்லாமே என்ன செய்யுது? விதி சடங்குகளின் பார் ஆட்சி செய்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, 2வது பிரிவுல தொழிற்சங்கங்கள், மத சம்பிரதாயங்கள், கிராமம் போன்ற பொதுவான உறைவிடங்கள் அமைந்து காணப்படுகிறது. சரி, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கும் நம்முடைய குலம் தலைப்பதற்கு எது முதன்மையா கொள்ளப்படுகிறது? திருமணம். நம்முடைய சங்க காலத்தில் நடந்த திருமணங்களுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்களுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு. சரியா? பெரும்பாலும் அதாவது கரணம், நம்முடைய இலக்கணங்கள், சங்க இலக்கியங்கள்லாம் கரணம் அப்படின்னு சொல்லி திருமணம் சொன்னாலே அதற்கு கரணம், அந்த கரணம் வந்து எப்படி எல்லாம் நடக்குது. சரிங்களா? ஆமா, அப்படின்னு சொல்லி மிக அழகா நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்து சொல்லும். ஆனா நம்முடைய நாட்டுப்புற இலக்கியங்கள்ல உறவுமுறை திருமணம் வந்து எந்த அளவுக்கு சிறப்புடையதா இருக்கு. அப்ப இந்த உறவுமுறை திருமணம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மிக அழகாக சொல்றாங்க. அதாவது மாமன் மகனுக்கு மனம் பேசி முடிச்சிடுறாங்க. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கு நகரத்துல, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடவர்கள் எல்லாரும் வந்து அன்னைக்கு இருந்த முறை வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய முறைகள் வேற. இன்னைக்கு வந்து கண்டதும் காட்சி கொண்டதும் கோலம். சரிங்களா? நம்ம இயல்பா நமக்கு சினிமாவில் கூட ஒரு பாட்டு கூட வந்துருச்சு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி நம்ம வந்து நம்முடைய பார்வைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? மாறி போயிருச்சு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. இன்னாருக்கு இன்னார். சரியா? இவங்களுக்கு இவங்க தான். சரியா? மாமன் மகன், இந்த மாமன் மகளை இந்த அத்தை மகள் இவளுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டா அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க? மனம் மாற மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மனம், அந்த அதே நிலை இருக்கா? இல்ல. இன்னைக்கு அந்த மாற்றங்கள் நிறைய போயிருச்சு. அப்ப நகரத்தில் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த தலைவன் வந்து நகரத்துல வந்து கல்வி கற்க போகும்போது அங்க சில பேரோட தொடர்பு கொண்டு மேலும் பல பொருள் சேதம் எல்லாம் வந்து அவனுக்கு அடைஞ்சிருச்சு. இதம் பத்தாம தன் வீட்டுல தன் தாயிட்ட போய் நகைகளை எல்லாம் வாங்கி விற்று தான் பட்ட இந்த கடனை எல்லாம் அவன் வந்து அடைக்கிறான். அத இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்ல இந்த சமூகத்துல ஒரு ஆடவன் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுப்புற இலக்கிய பாடல் சொல்லுவாருங்க. கடையாளி குச்சி போலே கடுவுறவா நாம் இருந்தோம், முக்குத்தி தட்டு போலே முறிந்ததாடா நம்புறவு, மானங்கெட்ட மச்சாவிக்கு மாதம் ஒரு வைப்பாட்டியா.
அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுப்புற பாடல் வந்து ஒரு தலைவனை வந்து எந்த அளவுக்கு இடித்துரைத்து அவனை நல்வழிப்படுத்துகிறது என்பதை மிக அழகாக சுட்டுகிறது. அது மட்டுமில்ல, அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய தெய்வங்கள் இன்னைக்கு நம்ம வந்து சிறு தெய்வம் பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா நம்முடைய கிராமத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு, அதாவது நம்முடைய முன்னோர்கள் நம் குடும்பத்திலேயே நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய சிறு தெய்வங்களா அவர்கள் வந்து வழிபாடு நம்ம அன்னைக்கு அவங்கள வந்து வழிபடுத்திக்கிட்டு இருக்கோம். ராக்காயி, சின்னம்மாள், பெரிய வீரக்கால், ராமாயி இப்படின்னு சொல்லி பல தெய்வங்கள் வந்து இன்னைக்கு சிறு நாட்டுப்புற இலக்கியங்கள்ல ஐயனாறு, கருப்பசாமி இவர்கள் எல்லாம் என்னது நம்முடைய சிறு தெய்வ வழிபாட்டுல பெருதெய்வ வழிபாடு வேற, சிறு தெய்வ வழிபாடு வேற. சரிங்களா? அப்ப அந்த சிறு தெய்வ வழிபாடு வந்து நம்முடைய சமயம், சடங்கு, நம்பிக்கை இது எல்லாத்துக்குள்ள இருந்தும் இந்த சிறு தெய்வ வழிபாடு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறு தெய்வ வழிபாட்டை நம்மால வந்து என்ன செய்ய முடியாது, பிரித்தே பார்க்க முடியாது. அப்ப ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நம்பிக்கை தான் நம்முடைய தெய்வ வழிபாட்டா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு கல்லை வந்து நம்பிக்கையோடு பார்த்தால்தான் அது தெய்வமா வழிபடப்படும். இல்லைன்னு சொன்னா அது சாதாரண கல்லு தான். பார்க்கக்கூடிய பார்வையில தான் அது தெய்வமா கல்லா அப்படின்னு சொல்லி நம்முடைய இதுல இருக்கு. இன்னைக்கும் நம்முடைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னாக்கும் கருத்தப்பாறை முனியாண்டி, வெள்ளப்பாறை முனியாண்டி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து உருவ வழிபாடே கிடையாது. அந்த பாறையில தெய்வமா அங்க வந்து சந்தனம், மலர்கள் எல்லாம் வச்சு இன்னைக்கு வழிபாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய வீட்டுல நம்முடைய திருமணம் முடிக்காம அந்த வீட்டிலேயே பெண்கள் இறந்துபட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த குடுகுடுப்பனாக்கியர் வருவாரு. குடுகுடுப்பனாக்கியர் வந்த உடனே குடுகுடு சக்கமா இந்த வீட்டை மாண்ட கன்னி தெய்வம் காவ காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குடுகுடுப்பனாக்கியர் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாண்ட கன்னி தெய்வம்ங்கிறது யாரு? நம் குடும்பத்திலேயே ஒரு உறுப்பினரா வாழ்ந்து திருமணம் முடிக்காமல் நம் குடும்பத்திலேயே இறந்துபட்டவர்கள் அந்த குடும்பத்தை தெய்வமாக காத்து வருகிறார்கள். இன்னைக்கும் நம்முடைய சமூகத்துல அது வந்து போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அப்ப அதான் நம்ம ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்ப வழிபாடுங்கிறது வந்து நம்முடைய வழியா நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் வழிபாடு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா என்ன செஞ்சிருக்கு, பார்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய நாட்டில் வந்து மாரியம்மன் வழிபாடு வந்து எப்ப வந்துச்சு, கன்னடியர்கள் படையெடுப்பு இங்க வந்த பிறகுதான் மாரியம்மன் வழிபாடே வருது. ஏன்னா அம்மை நோய் வருது. அம்மை நோய்க்கு வந்து என்ன செய்யறாங்க, இது வந்து தெய்வத்தினுடைய கோபத்தின் காரணமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான் மாரியம்மனுக்கு வழிபாடு நடத்தணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க வீட்டில், அதாவது எதெல்லாம் அறிவியல் ரீதியா நம்ம வந்து எதெல்லாம் பயன்படுத்தணுமோ அதையெல்லாம் சாமி ஆக்கிட்டாங்க. வேப்பலை வந்து அந்த கிருமி நாசினியா பயன்படுச்சு, அதை வாசல்ல கட்டணும், அது சாமி, அது அம்மன். அது மாதிரி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். ஒரு ஊர் திருவிழா நடக்குதுன்னு சொன்னா அந்த ஊர் திருவிழாவுக்கு பலரும் வருவாங்க, பலருக்கும் பலவிதமான நோய்கள் இருக்கும். அப்ப அந்த நோய்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் நீர் எடுப்பு விழான்னு ஒன்று வச்சாங்க, மஞ்சள் தண்ணி ஊத்துறது நிகழ்வுன்னு ஒன்று வச்சாங்க. இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியா நோய் பரவாம இருக்கிறது. ஆனா அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து தெய்வத்தோட தொடர்புபடுத்தி இன்னைக்கு வரைக்கும் காலங்காலமா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஏதாவது ஒரு நோயோ ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னா அது தெய்வத்தினுடைய கோபத்தின் காரணமா தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வயிற்று வலி வந்தா தாயே உனக்கு வந்து நான் என்ன செய்யறேன், மாவிளக்கு எடுக்கிறேன், உனக்கு வந்து என்ன செய்யறேன், நான் வந்து நேர்த்திக்கடன் நேர்ந்து கெடா வெட்டி நேர்த்திக்கடன் செய்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், அழகு குத்திக்கிறேன், மொட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேர்த்திக்கடன் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், இறைவனுக்கு வந்து அதாவது அறிவியல் ரீதியா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், தெய்வத்தோட தொடர்பு படுத்தி, இந்த தெய்வத்தோட தொடர்பு படுத்துவதற்கு என்னது சிறு தெய்வ நம்முடைய சங்க காலத்திலிருந்து நாட்டுப்புற வழக்காறுகள்ல இந்த சிறு தெய்வ வழிபாடுகள்ல இருந்து தான் இது வந்து என்ன செஞ்சிருக்கு, வழியா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து தான் நம்முடைய குடும்ப தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஊர் தெய்வ வழிபாடும் இந்த வகையில வந்து இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்ல அடங்குது. இது பூரா எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும்
யாரும் எழுதி வைக்கல, செவி வெளியா அடுத்தடுத்து அடுத்தடுத்து. இப்ப நான் இருக்கேன்னு சொன்னா நான் என் பிள்ளைக்கு சொல்றது, என் பிள்ளை அவன் பிள்ளைக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி செவி வழியா வந்த மரபு வழி கதைகள் தான் இது வந்து தோற்றம் பெற்று இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, நிலை பெற்றிருக்கு. இதுல சிறு தெய்வங்கள்ல காளியம்மன், மாரியம்மன், ஐயனார் போன்ற தெய்வங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கும் பாரம்பரிய மரபை நோக்கிச்சு இன்னைக்கும் அப்படியே தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த தெய்வங்கள் எல்லாமே இன்னைக்கும் கிராமங்கள்ல காவல் தெய்வமாக வழிபாடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதை தான் ரொம்ப அருமையா அந்த நம்முடைய நாட்டுப்புற இலக்கியங்கள்லயே நம்முடைய அந்த கிராம பெண்கள் வந்து ஊருக்கு நேர்களுக்கே உறுதியுள்ள ஐயனாரே சத்தத்தை நீ கொடையா சரளை விட்டு நான் படிக்க. ஏன்னா சரளி விட்டு நான் படிக்கனா இங்க சரளின்னா இசை, அதாவது இசையோடு வந்து நான் படிப்பதற்கு ஊருக்கு என்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஊர்கள்லையும் ஐயனார் இல்லாத ஊரே இருக்காது. இன்னைக்கும் ஐயனார் வந்து ஒண்ணு அமர்ந்த நிலையில இருக்கும், இல்லைன்னா குதிரையில வச்சிருப்பாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமா அந்த ஐயனாருடைய வழிபாடு வந்து இன்னைக்கு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க பெண் சிறு தெய்வங்கள் கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பெண் தெய்வங்களுக்கெல்லாம் எப்படி வந்து வழிபாடு நடத்தணும், அந்த வழிபாடு நடத்துவதற்கு மலர்களை கூட எந்த வகையிலெல்லாம் பறிக்க வேண்டும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு அவசரமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேகமா குளிக்கிறோம், வேகமா போய் நம்ம வீட்டுக்கு வேகமா வெளியில வருவோம். நம்ம வீட்டுக்கு வெளியே எந்த பூ பூத்துருக்கோ அந்த செடியில் அந்த ஒரு பூவை பிடிங்கி வேகமா போய் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வழிபாடு நடத்தி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓட்டமான வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த இறைவனுக்கு, அந்த தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தக்கூடிய இறைவனுக்கு மலர்களை கூட எந்த அளவுக்கு பறிக்கணும்னு பாருங்க. தோட்டம் துறந்தல்லோ மாறிக்கு 90 லட்சம் பூவெடுத்து, வாடி துறந்தல்லோ 1000 கண்ணாளுக்கு வாடா மலர் எடுத்து. ஏன்னா கைகொண்டு அதுக்கடுத்து வரும், கைகொண்டு நான் பறித்தால் காம்பலிகி போய்விடும் என்று. கைகொண்டு பூவை கூட இறைவனுக்கு படைக்கக்கூடிய பூவை கூட கையால படிச்சா காம்பலிகி போயிருவான். தங்க துரட்டி கொண்டு, ஏன்னா இறைவனுக்கு பறிக்கக்கூடிய அந்த மலரை கூட தங்க துரட்டி கொண்டு பறிச்சு நம்ம என்ன செய்யணுமா, இறைவனுக்கு சாத்தணுமா அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்ல இறைவனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய முறையை கூட வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமூக கட்டுப்பாடு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஆண் பெண் அப்படிங்கிற சுதந்திரம், சரிங்களா, எவ்வளவோ சுதந்திரம் வந்துருச்சு. ஆனா சுதந்திரம் எவ்வளவுதான் நமக்கு கொடுத்தாலும் நமக்குள்ள, நம்முடைய மனத்துக்குள்ள சில கட்டுப்பாடுகள் வேணும். அதே மாதிரி இந்த சமூகத்துக்குள்ள எப்படி எல்லாம் கட்டுப்பாடு வந்து இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. நாட்டுப்புற வழக்காறுகள்ல சொல்றாங்க, மனித சமுதாயம் பல வகைப்பட்ட ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சமூக உறவுகள், நிறுவனங்கள், நெறிகள், இயக்கங்கள், அமைப்புகள் இது எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டு ஒரு செம்மையான அமைப்பா இயக்கிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கும் இயற்கைக்குரிய விதிகள் இருக்கு, சமூக உண்மைகள் இருக்கு. இதனை சமூகம் சரியான ஒழுங்குடன் அதற்கென்று சமூக ஒப்புதலோட அழிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கண்டிப்பா கொடுத்திருக்கு. ஏன்னு சொன்னா அதற்கான நெறிமுறைகள் இங்க பின்பற்றப்படுது, வழிமுறைகள் வந்து சீரா வந்து இயங்குறது, சமூக கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து சரியா இருந்தா இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு சமூக கட்டுப்பாடுன்னு சொல்றோம். அப்ப இந்த சமூக கட்டுப்பாடு வந்து இந்த சமூகத்துல நிலைபெறுத்து நிலையோட இருக்கணும். இந்த சமூக கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, உறுதிப்படுகின்ற தன்மை இது எல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா இதை எல்லாத்தையும் எங்க போய் பார்க்கணும்னு சொன்னா அப்ப கொண்டுட்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க. அது எங்க இருந்து போகணும், குடும்பம்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ள இருந்து, அந்த குடும்பத்துல இருந்து தான் இந்த இதுக்குள்ள போக முடியும். ஏன்னா சமூகம்ங்கிறது எங்க தொடங்குதுன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல இருந்து தான் தொடங்குது. அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து தான் இந்த படிநிலைகளை எல்லாம் எல்லாத்துக்கும் போக முடியும். அப்ப இப்ப மேற் சொல்லப்பட்ட இந்த படிநிலைகள் எல்லாத்துக்கும் நம்ம உள்ள போகணும்னு சொன்னா அங்க அந்த குடும்பத்துக்குள்ள குடும்பம், உறவு முறை, சாதி முறை, சமயம், தண்டனை இது எல்லாமே சரியா இருக்கணும். இது எல்லாமே சரியா இருந்தா இந்த சமூகம் வந்து கட்டுப்பாடோடு நிலைத்த தன்மையோட இருக்கும்னு சொல்லி இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்ல சொல்லப்படுகிறாங்க. அப்ப இந்த குடும்பம் வந்து இந்த சமூகத்துக்குள்ள கட்டமைக்கப்படக்கூடிய இந்த குடும்பம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொல்றாங்க பாருங்க.
நம்ம வந்து பண்டைய காலத்துல என்னதான் வந்து கூட்டு குடும்பமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து சிதறி தனித்தனியா நம்ம வந்து என்ன செஞ்சிடும், தனி குடும்பமா போயிடுறோம். அப்ப இப்ப இந்த தனி குடுத்தனமா நம்ம போகும்போது சமூக கூட்டமைப்பை ஏற்படுத்துவதில் நமக்கு வந்து சிக்கல் ஏற்படுமே அப்படின்னு சொல்லி நம்முடைய மனத்துக்குள்ள ஒரு கேள்வி எழும். அப்ப அப்ப இதுல இங்க நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இந்த குடும்பத்துக்குள்ள யார் ஒருத்தர் தவறு செய்தாலும் தண்டனை வந்து ஒரே மாதிரி தான், சரிங்களா? ஏன்னா அரசியல் விளைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொல்லி சிலப்பதிகாரத்தில் சொல்லி யானோ அரசன் யானே கல்வன், ஏன்னா தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அது தண்டனை ஒண்ணுதான் சொல்லி அரசியல் விளைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொல்லி அன்னைக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் என்ன செஞ்சான், தான் செய்த தவறுக்கு தானே தண்டனை ஏற்றுக்கொண்டான். அதே மாதிரி மனுநீதி சோழன் ஒரு பசுவினுடைய கன்றுக்கு நேர்ந்த துன்பத்திற்காக தன்னுடைய ஒரே மகனான வீதி விடங்கனையே என்ன செஞ்சான், தேர்காலில் இட்டு கொன்றான். அப்ப தண்டனை என்பது என்ன செய்யணும், எல்லோருக்கும் பொதுவுடையதாக இருக்கணும். அப்ப குடும்பத்துக்குள்ள நம் பிள்ளை, நம்முடைய உறவினர், நம் சொந்தம் அப்படின்னு சொல்லி யாரையும் பார்க்க கூடாது. யார் ஒருவர் தவறு செய்தாலும் அந்த தவறு செய்யக்கூடிய உறுப்பினர் தன் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரை என்ன செய்யணும், அவரை வந்து தண்டிப்பதும் அவர் நன்மை செய்தால் அவரை பாராட்டுவதும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எப்ப வந்து அவனுக்குள்ள வந்து ஒரு உத்வேகம் பிறக்கும் அப்படின்னு சொன்னா பாராட்டு அப்படின்ற ஒரு இது. சரியா, தம்பி நல்லா செஞ்சீங்க, நல்லா இது பண்ணீங்க, நல்லா பாடுனீங்க, நல்லா பேசுனீங்க, நல்லா விளையாண்டீங்க, நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து நம்ம பாராட்டத்தான் என்ன செய்யும், அவனுடைய வாழ்க்கை வந்து உயரும், அடுத்த நிலைக்கு அவனுக்கு போகணும்ன்ற எண்ணம் வரும். நீ எல்லாம் என்னத்தை படிச்சு என்னத்தை இப்படித்தான் போ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து நம்ம அப்படி பேசிக்கிட்டே போனோம்னு சொன்னா நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயல்பாடும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளும் தான் ஒருத்தரை நல்ல நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்ல மிக அருமையா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல பாருங்க ஒரு அருமையா, அதாவது ஒரு குடும்ப வேலைகளை வந்து யார் ஒருத்தர் வந்து குறைவர செய்து தன்னையும் மகிழ்வித்து தன்னுடைய குடும்பத்தையும் மகிழ்வித்து அந்த குடும்பத்தை அரசாட்சி செலுத்துகிறானோ அந்த கணவன், அந்த குடும்பம் தான் இந்த சமூகத்துல நிலை பெற்ற தன்மை உடையதா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அருமையான பாட்டு சொல்றாங்க பாருங்க. அரிசி முளப்போட்டு அரண்மனையும் சுத்தி வந்தீனா, அரிசி முளப்போட்டு அரண்மனையும் சுத்தி வந்தீனா, அரிசி மணமணக்கும் அரமனையும் பூ பூக்கும், அரிசி மணமணக்கும் அரமனையும் பூ பூக்கும், பருப்பு முளப்போட்டு பட்டணமும் சுத்தி வந்தீனா, பருப்பு மணமணக்கும் பட்டணமும் பூமணக்கும், வரிசை மணாளனோடு வாய் சிரித்து பேசி வந்தால் வாழ்க்கை நெய்மணக்கும் வாசனரும் பூமணக்கும். அப்ப ஒரு மனையாளானவள் தன்னுடைய குடும்பத்துல யாருக்கு, தன்னுடைய கணவனுக்கும், தன் கணவனானவன் அந்த குடும்பத்திலே மனைவிக்கும் ஒத்த தன்மை உடையவர்களாக இருந்து அந்த குடும்பத்தை சிறப்புற அவர்கள் நடத்தி வந்தார்கள் என்று சொன்னால் அந்த தனி குடும்பம் தான் என்ன செய்யும், இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக அமையும் என்று சொல்லி இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்ல மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு அடி எடுத்து கொடுத்ததே இந்த பாட்டுல இருந்துதான், இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள்ல தான் அந்த பாட்டை நான் வந்து அடி எடுத்தேன்னு சொல்லி இந்த இன்னைக்கு வந்த ஒரு சினிமா பாட்டுல கூட அருமையா சொல்லுவாங்க. அந்த சினிமா பாடல் இந்த இடத்துல பதிவு செய்யலாமான்னு தெரியல, இருந்தாலும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதை பொறுத்தருள்வார்கள் என்று சொல்லி அந்த பாடலை இந்த இடத்துல பதிவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஆனா அந்த பாடல் வந்து ஒரு இதா இருந்தாலும் அந்த முடிவுல வந்து மிக அருமையாக வரும். ஒத்த ரூபாயும் தாரே ஒரு ஒன்னப்பு தட்டும் தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். அந்த தலைவி சொல்லுவா, ஒத்த ரூபாய் வேணா ஒரு ஒன்னப்பு தட்டு வேணா, ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய் அவன் சொல்லுவான். 10 ரூபாய் தாரே ஒரு பதிக்கஞ்சகிலி தாரே, 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. இப்படி அந்த வாக்கு வந்து 2 பேருக்கு இடையில தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டு கடைசியில வருவான், சொத்து சுகம் தாரே தாலி சாவி கொத்தும் கையில தாரே அப்படின்னு அவ சொல்லுவா. சொத்து சுகம் வேணாம், சாவி கொத்தும் கையில வேணாம், மஞ்ச தாலி தாடா மடியில நான் வாரேன் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக அந்த தாலி ஒன்றையே அதெல்லாம் இங்க சொல்றாங்க. சாட்டு வேலையானா உனக்கு சரடு பண்ணி தாரேன், சரியா, அதனால நீ வருத்தப்பட வேணாம், சீக்கிரம் உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி மிக அருமையா. ஏன்னா அந்த சமூகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்க இருந்து, நம்முடைய நாட்டுப்புற இலக்கியங்கள்ல இருந்தா மிக அருமையா. அது மாதிரி நம்முடைய இந்த ஏற்ற பாட்டுகள் எல்லாம்
ஏலே ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ மட்ட குதிரை மாட்டிக்கிட்டு ஏலேலங்கடி ஏலேலோ மாஞ்சு மாஞ்சு வருகுதடி ஏலேலங்கடி ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ குட்ட குதிரை மாட்டிக்கிட்டு ஏலேலங்கடி ஏலேலோ குதிச்சு குதிச்சு வருகுதடி ஏலேலங்கடி ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்னு சொல்லி அந்த ஏற்ற பாட்டுல கூட தன்னுடைய நிலையை சொல்லி விரைவிலேயே இந்த சமூகத்துல உனக்கு நல்ல ஒரு மதிப்பை தருவேன் அப்படின்னு சொல்லி தன்னை சார்ந்த தலைவி சொல்வதாக பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இதை நம்ம என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் வெறியார் இடாதால் இதுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு சொல்லி அவ்வை பாட்டி சொன்னா. அதுக்கப்புறம் சொன்னாரு, காக்கை குருவி எங்கள் சாதி சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார்லாம் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எங்ககிட்ட சாதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்த உடனே அதுல காலம் இல்லாம இருக்கா? நம்முடைய திருமண உறவு முறைகள்ல பெண் பார்க்கப்படல் காலத்துல நம்முடைய அடுத்த இதுல போய் திருமணம் முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு நீங்க உடனே கேட்கலாம், இன்னைக்கு காதல் திருமணம் முடிச்சுக்கிறாங்கன்னு எத்தனை பேரு? விரல் விட்டு என்றக்கூடிய அளவுல தான். சரியா? எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது இப்ப சமூகத்துல. அப்ப சாதி முறை அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. அப்ப சாதி பிரிவுகளில் பாதுகாப்பாக விளங்கக்கூடியவங்க யாரு சொன்னா, அந்த இன்னைக்கும் அந்த உழவர்கள் உழைப்பவர்கள் கூட இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் யார்? அந்த ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர் யாரோ அவர் தான் என்ன செய்வாரு, அந்த ஊரையே அடக்கி ஆளக்கூடியவரா இருப்பாரு. அப்ப இந்த உழைக்கக்கூடிய வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா நேரங்கள்லையும் அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்களா, அவர்களுடைய அந்த உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அப்ப இன்னைக்கும் ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தாரை நேரடியாக திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு சமூகத்தில் நடக்குதான்னு சொன்னா அது ஒரு சிலர் தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு உயர் ஜாதியில பிறந்தவர் தாழ்ந்த ஜாதியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ளக்கூடிய முறைகள் இருந்துச்சு. சரியா? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த நிகழ்வுகள் இன்னைக்கு அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதான் சொன்னாங்க, சைவன் கை வந்தான், அருமையா சொல்றாங்க நாட்டுப்புற இலக்கிய பாடல்களை. சைவன் கை வந்தான் சம்பிரதி பிள்ளை மகன் கோம்பமலை உத்திரத்தி கொண்டு சேர்த்தாரோ என்ற நாட்டுப்புற பாடலின் வழி இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்மளால் அறிய முடிகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பாரி பாடல்கள், சரிங்களா? ஒப்பாரி பாடல்கள் தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் சரிங்களா நம்முடைய மன உணர்வுகளை, சமூக உணர்வுகளை, சரிங்களா, ஒரு தாய் இறந்து விட்டு போனால் அந்த தாய் இறந்துட்டா அந்த தாயை பிரிந்த அந்த மகள் எப்படி பாடுவா, அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் இறந்து போட்டா அந்த கணவனை பிரிந்த அந்த மனைவி இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் அடைவாள். ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையர் இருவரும் இறந்து விட்டால் அந்த குடும்பத்திலே பிறந்த பெண் குழந்தைகள் தன் அண்ணனிடம் மீண்டும் தான் பிறந்த வீட்டிற்கு செல்ல முடியாமல் எப்படிப்பட்ட துன்பத்தை எல்லாம் அடைவாள். இனி அந்த வீடு தனக்கு எப்படிப்பட்ட சொந்தமுடையது இல்லை என்று சொல்லி அதையெல்லாம் எவ்வளவு ஒரு அருமையாக சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பாடல் பாடுறேன். அதாவது ஒரு குடும்பத்துல அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இல்ல, ஏற்கனவே அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த பிறந்த பிள்ளை ஒரே பொம்பளை பிள்ளை, 3 அண்ணன் தம்பி அந்த வீட்டுல. இப்ப இதுனா வரைக்கும் தான் அம்மா அப்பா இருக்கும்போது அந்த பெண் குழந்தை அந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு செல்வ செழிப்போட இருப்பா, அந்த பிறந்த வீட்டில இருந்து போகும்போது என்னென்னலாம் அந்த பிறந்த மகளுக்கு அவங்க கொடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி மிக அருமையா அந்த பாட்டுல சொல்லுவா. இன்னைக்கு என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த அப்பா நீங்க இல்லாத நாளையிலே, இல்லாத நாளையிலே இன்னைக்கு புதுக்கிணறு தானு வெட்டி, இன்னைக்கு புதுக்கிணறு தானு வெட்டி என்ன பெத்த அப்பா நீங்க இல்லாத நாளையிலே, இன்னைக்கு புதுக்கிணறு சொந்தமில்லை என்ன பெத்த அப்பா நீங்க பெத்த மகளுக்கு இன்னைக்கு புதுக்கிணத்து தண்ணியும் தான் சொந்தமில்லை. இன்னைக்கு வாழையா நட்டு வச்சு, இன்னைக்கு வாழையா நட்டு வச்சு இன்னைக்கு வகையா பார்த்தாலும் என்ன பெத்த அப்பா நீங்க இல்லாத நாளையில இன்னைக்கு வாழை சாஞ்சதப்பா வடக்கதல வீசுதப்போ.
இன்னைக்கு பழனிமலை படியரிசி என்ன பெத்த அப்பா, இன்னைக்கு பழனிமலை படியரிசி என்னைய பாவின்னு பாராம என்னைய பக்குவமா தள்ளி வச்சாக. இன்னைக்கு பெத்த மக நிக்கிறனப்பா, இன்னைக்கு நான் பெத்த மக நிக்கிறனப்பா, இன்னைக்கு கொண்டனைக்க ஆளும் இல்ல, இன்னைக்கு கொண்டவனும் கூட இல்ல. இன்னைக்கு வேம்பு தளைஞ்சதப்பா என்ன பெத்த அப்பா, இன்னைக்கு வேம்பு தளைஞ்சதப்பா, அரளிப்பூ பூக்குதப்போ. இன்னைக்கு வேப்பமர நிழலும் உண்டு என்ன பெத்த அப்பா, எனக்கு வேப்பமர நிழலும் உண்டு, இன்னைக்கு அரளிப்பூ சொந்தம் இல்ல. தன்னுடைய தந்தையானவர், தன்னுடைய தந்தையை இழந்த மகள் தான் பிறந்த வீடு இனி தனக்கு சொந்தம் இல்லை, தான் பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி இனி எனக்கு பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தில் தனக்கு இனி தன்னை ஆதரிப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் சொல்றா. இதே மாதிரி மகன் மகனை ஒரே ஒரு மகன் அந்த குடும்பத்தில் தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனும் இறந்து போயிட்டான். அப்ப அந்த மகனை இழந்துட்டா இந்த சமூகத்தில் இனி எனக்கு என்ன பேர் கிடைக்கும்? இன்னைக்கும் பார்த்தோம்னாக்கும் நம்ம குலதெய்வம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய. இப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். அதாவது இந்த நரிக்குடிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் வீரக்குடின்னு இருக்கு, ஒரு முருகன் கோயில் இருக்கு. அப்போ அந்த முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த முருகன் அது பார்த்தீங்கன்னாக்கும் ஒருத்தருக்கு மட்டும் குலதெய்வம் இல்லை, பல ஜாதி பிரிவை சார்ந்தவர்களுக்கும் அந்த குலதெய்வமாக இருக்கு, குடும்ப தெய்வம். அதை அதில் தான் நான் ஒரு வரி சொன்னேன். இந்த குடுகுடுப்பு நாயக்கர் நம்ம சொல்லுவாங்க, உங்க வீட்டில் மாண்டகண்ணி தெய்வம் உன் குடும்பத்தை காக்குது. நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான் குடும்ப தெய்வமா இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு செய்தியெல்லாம் சொல்லலாம். இந்த இன்னைக்கும் நம்முடைய இந்த கும்மி பாடல்கள்லையும் சமூக வெளிப்பாடு மிக அருமையாக சொல்லப்படுது. சரிங்களா? இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு கும்மி பாடல் தெரியல. என்ன செய்யறோம்? ரேடியோவில் பரமமுனியமா பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு முளைப்பாரியை சுற்றி வச்சுக்கிட்டு இன்னைக்கு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னே நானே 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 தன நானே நானே தன நானே நானே நன்னே தானே நன்னே நானே கந்தனுக்கு முன்பிருந்த கணபதிய வாரும் ஐயா கவிகள் அள்ளி தாரும், அருமை மாறி கதை படிக்க அருமையா அள்ளி தாரும். தன்ன நன்னே நானே தானே நானே தன நானே நன்னே நானே தன நானே நானே நன்னே நானே நன்னே நானே. இந்த கும்மி பாடல் அப்படியே தொடர்ச்சியா போகும். சரிங்களா? எங்களுடைய மாணவர்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் வகுப்பறையில் தாலாட்டு, இந்த கும்மி பாடல், ஒப்பாரி பாடல் இது எல்லாமே இயல்பாகவே தான் நான் பாடுவேன். சரிங்களா? அந்த என்னுடைய மாணவர் ஏற்கனவே அங்கே பின்னாடி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கார். ஆமாம், இன்னைக்கு நிறைய கலைகள் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சு போச்சு. சரிங்களா? கரகாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், சரிங்களா, அது மாதிரி தெருக்கூத்து இது எல்லாமே இல்லாமல் போச்சு. ஏன்னா இந்த தெருக்கூத்து நிகழ்வுகளில் தான் நம்முடைய எல்லா வாழ்வியல் விளிமியங்களை பூரா சொல்லக்கூடியது இந்த தெருக்கூத்து நிகழ்வுகளில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 மணி நேரம் டான்ஸு நிகழ்ச்சி அதை நடத்தி அது எல்லாமே கலாச்சார சீரழியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அப்புறம் இந்த பாடல்கள்லாம் இன்னைக்கும் கிராமங்களில் நமக்கு திருவிழா கொண்டாடுறோம். ஆனால் திருவிழா கொண்டாடும் போது இந்த அம்மா பாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க. 8 நாளும் போய் கோயிலோட அந்த இதில் இருந்து இந்த பூசாரி வீட்டு வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஒவ்வொரு சாமியாக அழைச்சி இது பண்ணுவாங்க. அதில் ஒரு பாட்டு கூட இருக்கு, ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. கூந்த பனையோல அந்த கூந்த பனைக்குள்ள கல்லடி கருப்பையா முத்தையா வெட்டிச்சாவலும் கொண்டாரையா அம்மாள அப்படின்னு பாடுவாங்க. ஏன்னா அந்த கல்லடி கருப்பையா முத்தையாங்கிறவர் எப்படி கூந்த பனைக்குள்ள இருந்தாரு, அந்த கூந்த பனைக்குள்ள இது ஒரு வரலாற்று செய்தியாவே சொல்லப்படும். சரிங்களா? இது எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு பாட்டு பாடுறாங்க. நம்முடைய குழந்தைகளாய் நம்ம பருவத்தில் கூடிய நீங்க எல்லாம் உங்க சந்ததியினருக்கு இதை கொண்டு போவீங்களா அப்படின்னு தெரியல.